நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு கணம் அப்படி நின்று திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு பெயருங்க அது. வங்கத்து புலி. தனி அரசாங்கமே நடத்தினவர். விடுதலைக்கு மிக அருகாமையில வந்து விடுதலையை பெற்று தந்த ஒரு வீரர்னு கூட அவரை சொல்லலாம். அந்த அளவுக்கு ஆங்கிலேயர்களுக்கு அச்சத்தை கொடுத்து நம்ம இந்தியாவுக்கு பெருமை சேர்த்த ஒரு மாபெரும் மனிதர் யாருன்னா, நம்ம சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் வந்து மறக்கவே முடியாது. அவர் வந்து ஃபாரின்ல படிச்சவரு. ஐசிஎஸ் அப்படிங்கிற படிப்பு. அதாவது இங்க ஐஏஎஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரில தான் அவரு ஃபாரின்ல படிச்சிருக்காரு. அது பிறகு வந்து பாருங்க, ஆன்மீகத்தில அவருக்கு அதிக ஈடுபாடு இருந்திருக்குங்க. நம்ம இவரு விவேகானந்தருடைய புத்தகங்களும் நெறைய படிச்சிருக்காரு. அவர பத்தி நெறைய புரிதல் அவருக்கு இருந்திருக்கு. அவர மட்டும் இல்லாம அவரோட குருநாதரான ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவரையும் புத்தகத்தையும் நெறைய படிச்சு, அவர பத்தி நெறைய தெரிஞ்சு, ஆன்மீகத்தில மிக நாட்டமா இருந்திருக்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தீவிரமா இதில நம்ம களத்தில இறங்கி விடுதலைக்காக பாடுபட்டுருக்கிறாரு. நெறைய விஷயங்கள் நெறைய பேர அழைச்சிட்டு வந்து அவங்களுக்கு வந்து தெளிவுபடுத்தி, நம்ம பிரிட்டிஷ்காரர் நம்மள ஆள்றதுக்கு அவன் யாரு? அவன விரட்டணுங்கிற ஒரு நோக்கத்த மக்களுக்கெல்லாம் தெளிவுபடுத்தி போராட்டத்தில ஈடுபட்டவரு. கொஞ்சம் கொஞ்சமா அவர் மெல்ல மெல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம காந்திக்கு அவர பத்தி அறிமுகம் கிடைக்குது. காந்தி அவர பத்தி பெருமையா நெனச்சு அவருக்கு வந்து ஒரு நல்ல பதவிகளையும் குடுக்குறாரு. இன்னும் சொல்லப்போனா, இந்தியாவின் அ இது காங்கிரஸ் தலைவரா அவர ஆக்குற அளவுக்கு அவரு கொண்டு வர்றாரு. நல்ல சிறப்பான ஒரு முயற்சியில அவர் ஈடுபட்டு போயிட்டு இருக்கிறாருங்க. அப்போ ஒரு கட்டத்தில அவருக்கு வந்து ஒரு ஒரு விஷயம் புரிய வருது. இத மிதவாதம் வந்து செல்லுபடியாகாது. ஆயுத போராட்டம் தான் இது கரெக்ட்டான விஷயம் அப்டின்ட்டு அத முன்னெடுக்க விரும்புறாரு. ஆனா, அதுக்கு வந்து காந்தி அவர்கள் தடை போடுறாங்க. மிதவாதம் தான் இது. இது ஆயுதத்துக்கு நம்ம போந்து போராடக்கூடாது. நம்ம அ சாந்தமா இருந்தா நம்ம வெற்றிய பெறணும் அப்டின்ட்டு காந்தி முன்னெடுக்கிற போது, அவன் யாருங்க நம்மள வந்து அடிமைப்படுத்துறதுக்கு? அவன்ட்ட இன்னும் நம்ம அடிக்கடிக்கு நம்ம கைய ஓங்கக்கூடாது. அவன் அடிச்சா நம்மளுக்கு வலிக்கும், ரத்தம் வரும். அதெல்லாம் தொடச்சுக்கிட்டு அவன் பின்னாடியே நாங்க வந்து குடுங்க குடுன்னு சொல்லிட்டு இருக்கணுமா? திருப்பி நம்ம அடிச்சு அவன விரட்டி விட்டா என்ன? அப்படிங்கிற கேள்விய அவருக்குள்ள வந்து எழுப்பி வருதுங்க. உடனே அவர் முடிவு பண்றாரு. ஆயுதமே நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய சக்தி. எப்படி நம்மள வந்து வணிகத்தின் மூலமா உள்ள வந்து நம்ம ஆட்சி புரிந்தானோ, அவன அடிச்சு விரட்டுறத தவிர வேற வழி இல்ல அப்படிங்கிற முடிவுக்கு அவர் வர்றாரு. இந்த முடிவு காந்திக்கு வந்து ஏற்புடையதா இல்லங்க. அப்ப காந்தி என்ன சொல்றாருன்னா, "இதுல எனக்கு விருப்பம் இல்ல" அப்படின்னு சொல்றாரு. அப்ப வந்து ஒரு கோரிக்கைய வந்து அங்க அமுல்படுத்துறாங்க. என்ன அப்படின்னா, இந்த என்னுடைய சிந்தனை சரியா, இல்ல உங்களோட சிந்தனை சரியா அப்படிங்கிறத காங்கிரஸ் பொதுமக்களுக்கு விட்டுருவோம். ஒரு எலக்ஷன் நடத்துவோம். யார வெற்றி பெற வைக்கிறாங்களோ, அதன்படி நம்ம செயல்படுவோம் அப்படின்ட்டு, அந்த முழக்கத்தோடவே காங்கிரஸ வந்து ஒரு போட்டி நடத்துது காங்கிரஸ்ல. அப்போ வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வந்து ஒரு அணியாவும், காந்தி நிக்காம காந்தியோட பற்றாளர், அதாவது பட்டாபி சித்தாராமையா அப்படிங்கிற ஒருத்தர வந்து அவர் நிறுத்துறாரு. 2 பேரும் கடும் போட்டி நடக்குதுங்க. இன்னும் இதில முக்கியமான விஷயத்த நான் சொல்லாம வந்துட்டு இருக்கேன். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் வந்து மிகப்பெரிய பங்கு வகிச்சிருக்காரு. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட வெற்றிக்கு எல்லாமே. கூட நின்ன ஒரு நபர் அவரு. சுபாஷ் அவர்களே சொல்லுவாங்க, "என்னுடைய கூட பிறக்காத ஒரு தம்பி வந்து பசும்பொன் முத்துராமலிங்க தேவர்" அப்படின்ட்டு அவங்க சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு தமிழ்நாட்ல அவருக்கு ஓட்டு அதிகமா வாங்கி குடுத்ததுல பசும்பொன் ஐயாவுக்கு மிகப்பெரிய பங்கு. அதன் மூலமா மிகப்பெரிய வெற்றியா காங்கிரஸ் தலைவராகுறாரு நம்ம சுபாஷ் சந்திர போஸ். இப்ப இத ஏற்க முடியல யாருக்கு? காந்திக்கு. இதான் நிதர்சன உண்மை. அத நம்ம சொல்லி தானே ஆகணும். இவர் வெற்றி பெறுவார்ன்னு அவர் எதிர்பார்க்கல. இப்படி ஒரு ஆதரவுள்ள மக்கள் இருக்கிறாங்களாங்கிற அதிர்ச்சியும் அவருக்கு வந்து ஏற்படுத்தி, உடனே உண்ணாவிரதம்லாம் இருக்காரு. இது வந்து தவறு அப்படிங்கிற மாரி இருக்கிறாரு. அத தாண்டி இன்னொரு விஷயம் பாருங்க. அங்க செயற்குழுவா இருந்த அத்தன பேருமே சுபாஷ் சந்திர போஸுக்கு இணங்கல. எல்லாமே எதிர்ப்பா வந்து செயல்படுறாங்க. அப்போ ஒரு முடிவுக்கு அவர் வர்றாரு. இப்ப நான் மக்கள் ஓட்டு போட்டாலும் நீங்க என்னை ஏற்க தயாரா இல்லல்ல. நான் வெளிய போறேன். நீங்க இத செயல்படுத்துங்க அப்படின்ட்டு வெளிய வந்து ஃபார்வர்ட் பிளாக் அப்படிங்கிற ஒரு ஒரு அமைப்ப நிறுவுறாருங்க. அதுல அகில இந்திய தலைவரா இப்ப நம்ம போஸ் இருக்கிறாரு. சுபாஷ் சந்திர போஸ் இருக்காங்க. தமிழ்நாட்டின் தலைவராக பசும்பொன் ஐயா முத்துராமலிங்க தேவர வந்து நியமிக்கிறாரு. மிகப்பெரிய எழுச்சி பெறுது. ஐஎன்ஏ அப்படிங்கிற ஒரு ராணுவ அமைப்பையும் உருவாக்குறாரு. பல நாடுகள்ல போயி நம்மளுடைய ஆதரவ திரட்டுறாரு. நம்ம ஹிட்லர் கூட முசோலினி, ஹிட்லர் ஹங்கேரி பல நாடுகள்ல போயி நம்மளுக்கு ஆதரவ திரட்டி கிட்டத்தட்ட நம்ம வெற்றி பெறுகிற இடத்துலலாம் நம்ம வந்துட்டோம். அதாவது நம்ம தென்னகத்தின் வேலு நாச்சியாரா இருக்கிற வடநாட்டு ஜான்சி ராணி தலைமையில ஒரு குரூப், அதாவது மகளிர் அணியெல்லாம் அமைச்சு மிகப்பெரிய வெற்றி பக்கத்துல நம்ம போற இடத்துல
2ஆம் உலகப் போர் வந்தது நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலிய உண்டு பண்ணுச்சுங்க. அங்க தான் ஜப்பான் நம்மளுக்கு மிகப்பெரிய ஆதரவு குடுத்து ஏன்னா ஜப்பான் அப்ப மிக பலத்தோட இருந்த ஒரு காலகட்டம். அவங்க நமக்கு ஆதரவு குடுத்து நம்ம பிரிட்டிஷ்கார அடிச்சு விரட்டுற காலகட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா அவங்களுக்கு வந்து கை குடுத்துருச்சு. அமெரிக்கா வந்து ஜப்பான அடிக்கிறபோது, ஜப்பான பின்வாங்க வேண்டிய சூழல் அவங்களுக்கு உருவாயிடுச்சு. அதன் மூலமா நம்மளுடைய சுதந்திரம் அன்றே கிடைக்க வேண்டியது 45லயே நம்மளுக்கு கிடைச்சிருக்க வேண்டிய சுதந்திரம் 2 வருஷம் தள்ளி தான் கிடைச்சதுங்க. அவ்வளோ ஒரு முனைப்போடு செயல்பட்டவர் தான் நம்ம சுபாஷ் சந்திர போஸு. அவர சாதாரணமா கடைசி நேரத்தில இதில நம்ம விமானத்தில அவர் இறந்துட்டார்ன்னு சொன்னாலும் கூட, அது எந்த அளவு உண்மையா, பொய்யாங்கிறது இன்ற வரைக்குமே ஒரு சந்தேகத்த எழுப்பிக்கிட்டு தான் இருக்கு. அது முழுமையா நம்மளுக்கு தெரியல. இருந்தாலும், மறைந்தாலும் கண்டிப்பா மிகப்பெரிய போற்றுதலுக்குரிய ஒரு மனிதர் சுபாஷ் சந்திர போஸ்னா, அது வியப்பு இல்லங்க. அப்படிப்பட்ட ஒரு மனிதர். அதேபோல ஐஎன்ஏக்கு படை குடுத்ததில பசும்பொன் முத்துராமலிங்க தேவரு அள்ளி ஆட்கள் அப்படியே ஒவ்வொரு ட்ரெயின்லயும் அனுப்பிக்கிட்டே இருந்தாரு. நேதாஜி அவர்கள் சொல்றாரு, "கொஞ்சம் ரத்தம் குடுங்கள், நான் சுதந்திரம் தருகிறேன்" அப்படின்னு அவரு சொன்னாரு. அதுக்கு பசும்பொன் முத்துராமலிங்க தேவரு, "கொஞ்சம் ரத்தம் அல்ல, மொத்த கூட்டத்தையும் நான் அனுப்புறேன்னு" சொல்லிட்டு, மதுரையிலிருந்து மறவர்கள் அதாவது பெரும் கூட்டம் நம்ம யாருன்னு சொல்ல வேண்டாம். எல்லாருமே சேர்ந்து பெரும் கூட்டத்த வந்து அ போஸ் அவர்களுக்கு ஐஎன்ஏ கூட்டத்துக்கு அனுப்பி வச்சாரு. அதன் மூலம் வந்து மதிப்பு வந்து நம்ம சுபாஷ் சந்திர போஸ் வந்து தேவர் மேல. அவ்வளோ நெகிழ்வான தருணங்கள பல விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காரு அவரு. நான் பொறந்தேன்னா தமிழ்நாட்டுல தாங்க பொறக்கணும். அப்படின்ற அளவுக்கு முத்துராமலிங்க தேவர் அவர்ட்ட வந்து பேரன்பு கொண்டிருக்காருன்னா பாருங்க. சாதாரண விஷயம் கிடையாதுங்க. எவ்வளோ பெரிய ஹிட்லரையே பக்கத்துல நின்னு, "வாங்க தம்பி" அப்படின்னு கேட்ட ஒரு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ, மனசுக்குள்ள போய் ஒரு பசும்பொன் முத்துராமலிங்கர் இடம் பிடிக்கிறார்ன்னா, சும்மா இடம் பிடிக்க முடியுமா? எவ்வளோ பெரிய மனிதர் அவரு. உண்மையிலேயே சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் போற்றுதலுக்குரியவர். இங்க சுதந்திரம் பெற்றதுக்கு மிக முக்கிய காரணம் அவர்தான் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. நம்ம சுதந்திர தினம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி வருகிறது. எல்லோரையும் நினைத்து பார்ப்போம். சுபாஷ் சந்திர போஸை நம்ம மனதில் நிறுத்திக் கொண்டு நம் சுதந்திர தினத்தை கொண்டாடுவோம். நன்றி, வணக்கம்.